ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். ஐயோ சிரிக்கிறாளே. பா மச்சான், டேய் அவ தான்டா என் கனவு கண்ணி. டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? உன் கூட சுத்துறல எனக்கு எப்படி இருக்கும்? ஹே சரி மச்சான், நீ ஏன்டா யாரையும் லவ் பண்ணக்கூடாது? ஏதாச்சும் உஷார் பண்ணலாம்ல? எதுக்கு மச்சான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு? அவன் பிறக்கும் போதே உஷார் பண்ணிட்டு போயிடுறான். சரி ஃபீல் பண்ணாத மச்சான், ஹக்மீடா. மச்சான் நம்மளா யாரும் தேடி போகக்கூடாது மச்சான், அவங்களா தேடி வரணும். லவ்னா பார்த்த உடனே வரக்கூடாது மச்சான், அதுவாக வரணும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் மச்சான் அந்த லவ் கிவ்லாம். எல்லாருக்கும் ஒருத்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க மச்சான். அதாவது ஒரு அழகான ஃப்ளாரில் இருக்க தேனை எங்கேயோ இருக்க பட்டாம்பூச்சி எப்படி தேடி வருமோ அந்த மாதிரி. அப்படி ஒன்று வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். எனக்குன்னு ஒருத்தி பிறந்திருப்பா மச்சான். அவள் என்னை தேடி ஒரு நாள் கண்டிப்பாக வருவா. யாருக்கு தெரியும், இப்போ கூட வரலாம். யார் இது? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. சரி அக்செப்ட் பண்ணுவோம். டேய் வாடா அவ போறாடா, சீக்கிரம் வீடு வாடா மச்சான், வேற வேலை என்ன? ஒரு ஹாய் சொல்லி பார்ப்போமா? சிச்சி வேணாம், அல்பமாக நினச்சிட்டானா? சே அனுப்புவோம். அதுக்குள்ளவா? அதுக்குள்ளவா? மச்சான், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்டா. என்னடா? யாரு? எப்படி? ஓகே டேய் அவகிட்ட நான் இன்னும் சொல்லவே இல்லைடா. ஓ ஆமா, அவ யாரு? அவ பேரு ரக்ஷாடா. செம்ம கேரக்டர் மச்சான், ரொம்ப நல்ல பொண்ணுடா. அவளை எனக்கு ஒரு 2 days தான் தெரியும். ஆனால் எப்படி என்னன்னே தெரில மச்சான், எனக்குள்ளே வந்துட்டா மச்சான். அவள் எதோ பண்ணுறா மச்சான், எல்லாமே டோட்டலாக மாறிச்சுரா. அவளை ஸ்ட்ரைட்டாக பார்த்து பேசினது கூட இல்லைடா. அவள் எனக்கு கிடைச்சா, அவள் என்னை லவ் பண்ணா, சந்தோஷமாக இருப்பான் மச்சான். சாப்பிட்டியா, தூங்குனியா, ஏஞ்சியா, இந்த அளவுக்கு என்னை யாருமே கேர் பண்ணதே கிடையாதுடா. அவள் எனக்கு வேணும் மச்சான்.
என்னடா இப்படி ஆயிட்ட? இல்லை ஆல்ரெடி அவள் 2 லவ் பண்ணியிருக்கா. ஆனால் இப்போ சிங்கிள் தான்டா. அவள் விட்டெல்லாம் போக மாட்டாடா. அவளுக்கு லவ் பெயினா என்னன்னு நல்லாவே தெரியும்டா. ஸோ என்னை நல்லா பார்த்துப்பாடா. ஸோ உங்கள் முடிவு? அதான் பண்ணியாச்சே. அப்போ ப்ரப்போஸ் பண்ணிவிடு. அதையும் பண்ணியாச்சே. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கியா? மாவனை நில்றா டேய். நிற்க மாட்டா படா. ஹலோ, உன் டிபில இருக்க பையன் யாரு? அவன் என் ஃப்ரெண்டுப்பா. இன்னைக்கு அவன் பர்த்டே. யா தெரியும், எனக்கு அவன் ஃப்ரெண்ட் தான். அப்படியா? செம. இன்னைக்கு நான் அவனை பார்க்க போகிறேன். அப்போ வீட்டுக்கு வா, அம்மாக்கு இன்ட்ரோ பண்றேன். என்னது வீட்டுக்கா? நான் வரல. ஏய் பயப்படாத, ஆல்ரெடி அம்மாட்ட உன்னை பத்தி நிறைய பயனா இல்லை. சொல்லிருக்கேன். அப்போ வா. வரேன். பாய். ஹரிஷ். வா மச்சான். என்ன மச்சான் ஃபோனில் வாளா? ஆமாம் மச்சான். என்ன சொல்கிறா தங்கச்சி? இல்லை, இன்னைக்கு மீட் பண்ண கூப்பிட்றா. மீட் தானடா, வாடா போகலாம். மச்சான் அவள் வந்துட்டாலா கேட்டியா? எந்த காஃபி ஷாப்பு? காஃபி ஷாப்லாம் இல்லைடா. ஓ பார்க்கா? டேய், அவங்க அம்மாவுக்கு இன்ட்ரோ பண்ணணுமா, அதான் வீட்டுக்கு கூப்பிட்டா. வீட்டுக்கா? என்னது வீட்டுக்கா? என்னடா இது புதுசாக இருக்கு. லவ் பண்ணுற பொண்ணு ஃபஸ்ட்டு மீட்டு, அதுவும் அவங்க வீட்டில். நான் வரல, நீ வேணா போயிட்டு வா. அவங்க அப்பா என்னை கூப்பிட்டு வச்சு அடிக்கிறதுக்கா? என்ன மச்சான்? நிறுத்துறா, வரேன் வா. அஸ்வின் எங்க இருக்கு? உங்கள் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கேன். ஆனால் எந்த வீடுன்னு சரியா தெரியலையே. டேய் மச்சான் மச்சான். என்னடா? மச்சான் நான் இங்கே இருக்கேன்டா, நீ போயிட்டு வாடா. வா மச்சான், வா. ஹாய். 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 உள்ள வா. அந்த ஹாய் உனக்கு இல்லை, எனக்கு. காதல். வாங்க வணக்கம் தம்பி, ஆண்டி. வாங்க வாங்க உட்காருங்க. காஃபி டீ ஐயோ சாப்பிடுறீங்களா தம்பி? இல்லை ஆண்டி, வீட்டில் சாப்பிட்டு வந்துட்டேன். இல்லைடா. இல்லை ஆமாம் ஆண்டி. சரி பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சாப்பிடுங்கப்பா. மச்சான் பிஸ்கெட்ரா. மானத்தை வாங்குறானே. போதும். காஃபி சாப்பிடுங்கப்பா. அம்மா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க ஆண்டி. டைம் ஆயிடுச்சு ஆண்டி, நாங்கள் சரி, கிளம்புறோம். பார்த்து போயிட்டு வாங்கப்பா. வீட்டுக்கு போய் கால் பண்ணுங்க. சரி. சரிம்மா. என்னன்னு தெரியல அஸ்வின், இன்னும் கொஞ்ச நேரம் கூட இருக்கணும் போல இருக்கு. போகலாம். ஏதாவது சொன்னியா? மச்சான் வர Bye. மச்சான்.
ஹலோ. ஒய் வீட்டுக்கு போயிட்டியா? தோ போயிட்டே இருக்கேன். ஓகே, வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடு. ஏய் ரக்ஷா, உன்கிட்ட ஒன்று. சொல்லு. இன்னைக்கு நீ செம்ம க்யூட்டாக இருந்தப்பா. சைட் அடிச்சியா? லைட்டா. நீ செம்ம கியூட் தெரியுமா? உன் கண்ணு செம்ம அழகாக இருந்தது. சான்ஸே இல்லை. சாப்பிடும்போது செம்மையாக சாப்பிட்ட தெரியுமா? கியூட்டா. அப்படியா? அப்படிதான். உன்னையே தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி உன்னை வீட்டுக்கு போக சொல்கிறதுக்கு மனசே இல்லை. இது வரைக்கும் வீட்டுக்கு எந்த பசங்களும் வந்ததில்லை. நீ தான் ஃபர்ஸ்ட். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் என்ன சொன்ன? இல்லை, வீட்டுக்கு பார்த்து போன்னு சொன்னேன். பை. அஸ்வின், யார் என்ன சொன்னாலும் என் கூடவே இருப்பல்ல? என்னானாலும் உன் கூடவே இருப்பேன் ரக்ஷா. என்னானாலும் என்னை விட்டுட்டு போக மாட்டேல்ல? ப்ராமிஸாக விட்டு போக மாட்டேன். ஐ லவ் யூ ஸோ மச் அஸ்வின். ஐ லவ் யூ டூ ரக்ஷா. உன்னை கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பேன். நீ இல்லைனா செத்துருவேண்டா. வாய் மூடு அஸ்வின். என்னை ஈர்த்திட இதம் சேர்த்திட பார்க்கிறாய். கனவினில் வந்து கண் கோர்த்திட கரம் சேர்த்திட கேட்கிறாய். காதலை கண்ணில் தேட கண்களில் உன்னை காண கடலையாய் கரை சேர்ந்திட உன்னை அணைத்திட பார்க்கிறேன். போகணுமா? டைம் ஆச்சு, போகணும். போ. ஓகே, பாய். ஹேய், அவ்வளோதானா? என்ன அவ்வளோதானா? அவ்வளோதான். வீட்டுக்கு போடி. டியா? ஆமாம், ஏன் ஆள் எப்படி வேணால் கூப்பிடுவேன். சரிடா. பார்த்து வீட்டுக்கு போ. பாய். ஹாய்டா மச்சான், எப்படி இருக்க? டேய், எப்படி மச்சான் இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன் மச்சான் இருக்கேன். அப்புறம் மச்சான், ரக்ஷாவை லவ் பண்ணுற? ஆமாம் மச்சான். உனக்கு எப்படி தெரியும்? தெரியும் மச்சான். அந்த பொண்ணு ஒரு மாதிரி மச்சான். அவள் கேரக்டர் சரியில்லை. எல்லார்கிட்டையும் நம்பர் கொடுப்பா. என்கிட்ட கூட அவள் நம்பர் இருக்கு மச்சான். மச்சான் தப்பாக சொல்லாதடா. நான் ஏன்டா போய் சொல்ல போகிறேன்? நம்பர்லாம் நீயே பாரு மச்சான்.
சொன்னால் கேட்க மாட்டேன், உனக்கே தெரியும், பார்த்து. எஃபியில் எல்லார்கிட்டயும் நம்பர் கொடுப்பியா? ஏன்? சொல்லு. ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்பர் கொடுப்பேன். இனிமே கொடுக்காத, அவ்வளோதான். ஏன், என்னாச்சு? ஒருத்தன் சொன்னா நீ எல்லாருக்கும் நம்பர் கொடுப்ப, உன் நம்பரும் காமிச்சான், மெசேஜும். இப்போ அதுக்கு என்ன? நம்பர் தராத, பசங்க கூடலாம் பேசாத, சேட் பண்ணாத, எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் சரியா? என்னால் பேசாமலாம் இருக்க முடியாது. அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. அப்போ நான் ஃபீல் பண்ணவாடி? டீன்னு சொல்லாத, எனக்கு பிடிக்காது. அப்போ என் பேச்சை கேட்க மாட்டேனே, அவ்வளோதான். இல்லை, இதுவே நான் பண்ணியிருந்தா வலி உனக்கு புரிஞ்சிருக்கும். நான் எதாவது பண்ணிக்கிட்டாதான் உனக்கு அந்த வலி தெரியும். பண்ணிக்கோடா, ஏதாவது பண்ணிக்கோ சரியா? என்னை இப்படி டார்ச்சர் பண்ணாத. எனக்கு ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் தான், அதுக்கப்புறமா தான் மற்றவங்க எல்லாம். புரிஞ்சுதா? நான் கிளம்புறேன், பாய். ரக்ஷா, ரத்தம் கொட்டுதுடா. லூசாடா நீ? லூசு தாண்டி, லூசு தான். என் ஆளை பற்றி தப்பா பேசினா எனக்கு பிடிக்காதுதான். ப்ளீஸ் ரக்ஷா, எனக்கு நீ வேணும். ப்ளீஸ் ரக்ஷா, நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் ரக்ஷா. சாரி அஸ்வின், இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். நான் என் அக்கௌண்ட் டீஆக்டிவேட் பண்ணிடுறேன் அஸ்வின். நீதான் வேணும் அஸ்வின், எனக்கு நீதான் முக்கியம். லவ் யூ அஸ்வின். ஆன்லைன் போன போல? ஆமாம், ஃப்ரெண்டோட பர்த்டே. ஓ ஓகே, பாய். பொய் சொல்கிறா, எனக்கு தெரியாமல் ஆன்லைன்லாம் போகிறா. லவ்னா இவ்வளோ ப்ராப்ளம் வருமா? ச்சே, ஹரிஷும் இப்போலாம் பார்க்குறதே இல்லை. அவனுக்கும் லவ் செட் ஆயிடுச்சு. கஷ்டமாக இருக்கு அவன் இல்லாதது. தனிமை ரொம்ப பொல்லாதது. இப்போ புரியுது எனக்கு. சாரி லேட் ஆயிடுச்சு. ஏன் அஸ்வின் இப்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஏன் கட் பண்ணுற? அட்டன் பண்ணி பேசு. இல்லை வேணாம். தப்பா எதுவும் பேசாத. ஹலோ ஹலோ, ரக்ஷா இல்லையா? இல்லை, நீங்கள் யார்? நீங்க யாரு? டேய், நான் அவள் லவ்வர். காமெடி பண்ணாத, அவ சிங்கிள். டேய், அவன் உன்கிட்ட சொல்லலையா? இல்ல ப்ரோ, சிங்கிள்னு தான் சொன்னா. சாரி. போலாமா? அதுக்குள்ளவா? ஆமாம். அஸ்வின், அஸ்வின், அஸ்வின் நில்லு. சொல்லு. என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகலையே. என்ன ஆகணும்? அந்த ஃபோன் காலா? நான் எதுவும் சொல்லியே. நீ சிங்கிள் தானே? எல்லாருக்கும் ஏன் தெரியணும்னு சொல்லலை. அதுவும் கிளாஸ் பையன் வேற, தெரிஞ்சா கலாய்ப்பான். ஓ,
ஃப்ரெண்டா? எப்போ நம்பர் கொடுத்த? ஃப்ரெண்டெல்லாம் இல்லை, ப்ரப்போஸ் பண்ணா. ஓகே. ஓ, அதான் நம்பர் கொடுத்தியா? இப்போ ஃப்ரெண்டு லூஸு. வர வர உன்னை நம்பவே முடியலடி. நீ பண்ணுறது சரியே இல்லை. வர வர நிறைய போய் சொல்கிற. நம்பர் யாருக்கும் தரமாட்டேன்னு சொன்ன, இப்போ என்னாச்சு? ஏண்டி உன்னால் யாரு கூடயும் பேசாமல் இருக்க முடியாதா? ஓவரா பேசாத அஸ்வின். அவன் என் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். எனக்கு ஏன்டா இப்படி பண்ற? யார் கூடயும் பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு நீ இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. யூ நோ வாட், எனக்கு இதுக்கு மேல பேச வேணாம். உனக்கு எனக்கோ கண்டிப்பா செட்டே ஆகாது. என் அப்பா கூட என்ன எதுவும் கேட்க மாட்டாரு. நீ யாரா? கேட்பீங்கடி, நல்லா கேட்பீங்க. இது மாதிரி உங்க அப்பா நீங்க கேட்காத நல்லா நீங்க இப்படி இருக்கீங்க. உன்னை போய் லவ் பண்ண பாரு, என்ன சொல்லணும்? லெட்ஸ் பிரேக் அப். போயிடுறி, இனிமேல் வந்துடாத போ. சி, உன்னை விட அவனே எவ்வளோ பெட்டர். லெட்ஸ் ஜஸ்ட் பிரேக் அப். பாய். உன்னை இதோட பார்க்கவே கூடாது. கட் பண்ணிட்டியா? காதலே கரைந்ததேன், கனவுகள் கலைந்ததாலும் கதை பேசும் கருவிழிகள் காரிருளில் மறைந்ததே. மனம் தவிக்கிறது, உடல் உரைகிறது, நிஜம் ஒழிக்கிறது. எல்லாம் விதியோ, பகல் இருக்கிறது, நிழல் நடக்கிறது, உள்ளம் ஒரு கிழக்கு, ஒரு நிலவும் முக பார்க்கிறேன். I love you so much, Ashwin. மச்சான் அவனுக்கு போதை ஆயிடுச்சு, நம்ம வா வீட்டுக்கு போகலாம் வா. இல்லை மச்சான், போயிட்டால என்னை விட்டு. அவளை எவ்வளோ லவ் பண்ணன்னு தெரியுமாடா? அவள் தான் மச்சான் எனக்கு எல்லாமேனு நினச்சேன். டேய், இது இல்லாமடா ஃபீல் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் இருக்கோம்டா. இதே தான் மச்சான் அவளும் சொன்னான், நான் இருக்கேன் உனக்குன்னு. எதுக்கு மச்சான் போய் சொல்லணும்? நல்லா பேசி லாஸ்ட்டில் கொண்டாடா. வலிக்குதுடா மச்சான், என்னால் முடியல மச்சான், நான் செத்துருவேன்டா. டேய் சாவுடன்ற, இப்போ வந்தவளுக்காக மச்சான் அவன் நேற்று வந்தவ மச்சான், அவளுக்கு போய் சாவுன்ற. நான் இருக்கேன்டா உனக்கு. உன்ன மாதிரி பையன் விட்டு போனதுக்கு அவத்தான் மச்சான் ஃபீல் பண்ணோம். நீ போய் ஃபீல் பண்ணுகிற. வா மச்சான் கிளம்புனா வா. மச்சான் மச்சான் இங்கே போதுடா. டேய் எங்கடா இருக்கீங்க? டேய் அஸ்வினுக்கு பிரேக்கப் இல்லடா, சரக்கு வச்சுட்டு இருக்கோம்டா. என்னது சரக்கா? சரக்கா? டேய் டேய் என்ன மச்சான் நீங்க மட்டும் ஜாலியா இருக்கீங்க? டேய் நீ அவனுக்கே ஃபோன் பண்ணிக்கலடா, வீட ஃபோனை. டேய் கட் பண்ணிட்டா மச்சான். என்ன மச்சான் பண்றது? அஸ்வின் கால் பண்றா. ரிங் போகுது. எது கால் பண்ணுறான் சொல்கிறா. டேய் நீங்க மட்டும் ஜாலியா இருக்கீங்க. அடிங்கதான். ஏய் மச்சான் திட்டு மச்சான். மச்சான் எனக்கு வேணாம், நீயே வச்சுக்கோ. ஐயோ ஓடி போயிருக்கே. வா 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 ஏறா. இது போய் ஸ்டார்ட் ஆகுதா? ஒரு வேலை பஞ்சரோ? ஐயோ பாடி இல்லையே, பஞ்சராக இருந்தாலும் ஸ்டார்ட் ஆகணுமே. வந்து யாரா மூஞ்சில் லைட் அடிக்குது? மச்சான் அவங்க பாடுறா மச்சான். ரக்ஷா ஏண்டி அழுவுற? அஸ்வினை மறக்க முடியலடி. அவன் இல்லாம இருக்க முடியல. அவனை ஈஸியா மறந்துடலான்னு நினைச்சது தெரியுமா?
ஆனா அவன் இல்லாம செத்துடலாம் போல இருக்குடி. அவனை பார்க்கணும், அவன்கிட்ட பேசணும். லூசாடி நீ, அவனும் பாவம் தானே, நீ போய் பேச, அவன் கண்டிப்பா ஏத்துப்பான். அவனை ஏத்துக்க மாட்டேன். அவனை ரொம்ப திட்டேன். அவன் வேணும். ஆனா இல்லைன்னா யாரும் ஒன்று பார்த்துப்பா. குழந்தை மாதிரிடி அவன். அது சத்தியமா முடியலடி. எனக்கு அவனை பார்க்கணும். இப்போ உனக்கு அவனை பார்க்கணும் தானே, சரி வா வா வா. அஸ்வின், என்னை விட்டு போகாத. என்னால் நீ இல்லாமல் கண்டிப்பாக இருக்க முடியாது. இங்கேருந்து போ ப்ளீஸ் அஸ்வின், என்னால் நீ இல்லாமல் சத்தியமாக இருக்க முடியல அஸ்வின். எனக்கு நீ இல்லைன்னா எனக்கு வேறு யாருமே வேணாம். கையேடு. அஸ்வின், அஸ்வின், அன்னைக்கு தூக்கி எறிஞ்சிட்டு போனேன், இப்போ என்ன திருப்பி நான் அழணுமா? உன்னை ரெடி கேட்டேன் லவ் தவிர. இங்கே பாரு, நீ வேற நான் வேற தான். என்னை விட இங்கே எல்லாரும் பெட்டர் தான். நான் லவ் பண்ணுற பொண்ணு எல்லாரும் கூடயும் பேச எனக்கு பிடிக்காது தான். நான் கேட்பேன், என்னோட அம்மா அக்காலாம் அப்படி இல்லையே, அவங்களும் பொண்ணு தானே. இங்கே பாரு, உன்னை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. இது உனக்கு மட்டும் இல்லை, எல்லா பொண்ணுங்களுக்கும் தான். நீங்கள் எவன் கூடனா சுற்றினா பேசினா கேட்காம இருக்க நாங்கள் ஒன்றும் வீட்டு நாய் கிடையாது. அப்படி கேள்வி கேட்டால் செட் ஆகாதுன்னா விட்டு போயிட்டே இருங்க. உங்களெல்லாம் மனசுலேருந்து தூக்கி எரிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்போம். பாய் ரக்ஷா, என்னால் பொத்திக்கிட்டு உன் கூடலாம் வாழ முடியாது. இப்போவும் சொல்கிறேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். நீ தான் எனக்கு எல்லாம். என்னை தேடி எப்போனா வரலாம். உனக்காக என் ஹார்ட் துடிச்சுக்கிட்டே இருக்கும். என்னோட ரக்ஷாவா வந்தா. ஐ லவ் யூ ரக்ஷா. என்னடா இப்படி சொல்லிட்ட? பாவம்டா. வருவா, அவ வருவா. மார்னிங். குட் மார்னிங். என்ன அப்படி விட்டு போயிடலான்னு நினச்சியா? உனக்கு கடைசி வரைக்கும் நான் தான்டா. சாவு. ஏய், பலிக்குதுடி ரக்ஷா, எருமை மாடு. ஏய், நம்மை நேசிக்கும் உறவுகள் என்றும் நம்மை விட்டு விலகுவதில்லை. ஈகோலாம் தூக்கி போட்டு விட்டு கொடுத்து வாழுங்க. லவ்ல பிரச்சனையே வராது.